தீபங்கள் பேசும் திருக்கார்த்திகை மாசம் மணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே. அது காலங்காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே. முத்து முத்து விளக்கு முத்தத்தில இருக்கு, முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்தில. ஹாய் மக்களே, அனைவருக்கும் திருக்கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள். இந்த திருக்கார்த்திகை திருநாளில் எத்தனை விளக்குகள் நாம் ஏற்ற வேண்டும் தெரியுமா? சிவபெருமான் அவர்கள் தேவர்களுக்கு ஜோதியாக காட்சியளித்த திருநாள் தான் இந்த திருக்கார்த்திகை திருநாள். இந்த திருநாளில் குறைந்தபட்சம் 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும். அதிகபட்சமாக 50, 100 என்று எத்தனை விளக்குகள் வேண்டாலும் நீங்கள் ஏற்றலாம். இந்த திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலையில் ஏற்றிய மகாதீபத்தை பார்த்து தரிசித்த பிறகு நம்முடைய வீடுகளில் நாம் விளக்குகளை ஏற்றலாம். வீட்டின் வாசலில் கோலமிட்டு 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். வீட்டின் முற்றத்தில் 4 விளக்குகள் ஏற்ற வேண்டும். திண்ணையில் 4 விளக்குகள் ஏற்ற வேண்டும். வீட்டின் மாடக்குழியில் 2 விளக்கு, நிலப்படியில் 2 விளக்கு, நடையில் 2 விளக்கு, வீட்டின் பின்புறம் 4 விளக்கு, சமையல் கூடத்தில் 1 விளக்கு, சாமி படத்திற்கு கீழ் 2 விளக்கு, வீட்டிற்கு வெளியே ஏம விளக்கு 1. ஆக மொத்தம் 27 விளக்குகள் நாம் ஏற்ற வேண்டும். இந்த 27 விளக்குகளும் நட்சத்திரங்களை குறிக்கும். நம்முடைய வீடுகளில் 27 விளக்குகளை ஏற்றி நாம் வழிபட்டோம் என்றால் நம்மளுக்கு அனைத்து நலன்களும் நம் குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். அனைவருக்கும் அனைத்து நலன்களும் கிடைக்க என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம் மக்களே.